வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இஷ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது சீசன் 3. சீசன் 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சீசன் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சீசன் 3 இப்போ வந்திருக்கு. இதுல மொத்தமா 4 கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை சுத்த வேஸ்ட், அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். 3 கதைகள் மட்டும்தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 கதைகள்லயுமே கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்க தான் செய்யும். நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் வைஸ், அதாவது பிக்சர்லாம் நான் பெருசா காட்ட மாட்டேன். ஆனா கண்டென்ட்லயே கொஞ்சம் அடல்ட்டான கண்டென்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க இந்த கதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல அதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறவங்க மட்டும் மேற்கொண்டு இந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு கதை மட்டும் அமானுஷ்யமா இருக்கும், மீதி 2 கதை கொஞ்சம் நார்மலா இருக்கும். திவ்யா கணேசன், அதே மாதிரி பூனம் பஜ்வா, அதுக்கப்புறம் திவின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே இணைஞ்சுதான் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். முத கதையோட பேரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்றது. ஸ்டார்டிங்கே நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜாரா அப்படின்றது. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு நபர் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. இந்த ஜாராக்கு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஜாராவை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பேரு வைஷு அப்படின்றது. வைஷுவும் கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ள வரும்போது தான் இவங்க ஃப்ரெண்ட் ஜாரா யார் கூடயோ ஒண்ணா இருக்கிறது தெரியுது. பார்த்து பதறிடுறாங்க. ஒன்னும் இல்ல, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி ஜாரா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வைஷு வெயிட் பண்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜாராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடி விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அது சரி, பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இந்த வைஷு கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என் கேமரா அசிஸ்டன்ட், சும்மா தான் ஒண்ணா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சேன்ற மாதிரி வைஷு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ என்ன திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஜாரா கேக்குறாங்க. வேற என்ன பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, ஏகப்பட்ட பண பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்காக இங்க வேலை பார்த்தா தான் செட் ஆகும்ன்றதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நாள் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்றாங்க. என்ன மாதிரி வேலை பார்க்க போறேன்னு கேட்கும்போது, மேட்ரிமோனி மாதிரியான ஒரு ஆபீஸ்ல இவங்க ரிசப்ஷனிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு போல, அந்த வேலைக்கு தான் போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே ஓகே, எனக்கு வேலை வந்துருச்சுன்ற மாதிரி ஜாரா கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களுமே அந்த வேலையில ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க பேர் வைஷுன்னு சொல்லியிருப்பேன். இவங்களுமே வேலையில ஜாயின் பண்ணிடுறாங்க. இங்க இவங்களுக்கு மேல் போஸ்ட்ல இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றாரு. இவங்க நம்பரை வாங்குறதுக்குலாம் ட்ரை பண்றாரு. என்ன இந்த மனுஷன் வேற நம்பரை கேட்டுட்டு இருக்காரு, எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வைஷுவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சார் கால் வருது சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா அம்மா கிராமத்தை சேர்ந்தவங்க போல, ஏகப்பட்ட கடன் இவங்களுக்கு இருக்கு. ஏமா கடனை சீக்கிரமா அடைக்கணும், கடன்காரங்களாம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க, சீக்கிரமா அடைச்சிருவல்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, எப்படியோ 2 மாசத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஜாரான்ற பொண்ணு வீட்ல இல்ல, இந்த வைஷு மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜாரா கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு சில ஆர்டர்ஸ் வரும், வாங்கி வைன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஒரு ஆர்டர் வருது, இவங்க வாங்கி வைக்கிறாங்க. பார்த்தா அடுத்து நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. என்ன இத்தனை ஆர்டரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க முதல்ல திறக்க வேணாம் தான் நினைச்சிருப்பாங்க. இப்ப திறந்து பார்த்தா என்னன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. என்ன இவ்வளவு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா ஆர்டர் பண்ணிருக்கான்னு யோசிக்கும் போது ஜாரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ, நீ எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏ ஜாரா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு சின்னதா எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது, இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தான் போடுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனா? செலிபிரிட்டிங்க தானே பொதுவா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி வைஷு கேக்குறாங்க. அதெல்லாம் அப்ப, இப்பெல்லாம் நார்மல் பொண்ணுங்க கூட போடுறாங்க. மாசம் பிறந்தா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது மாசம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி வைஷு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, உனக்கு லலிதா மேடம் தெரியும்ல, அந்த மேடம் இப்ப சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் வேணா பேசாம இதை பண்ணு, உனக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய அமௌண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஆனா இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ட்ரை பண்ணாதானே ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றது உனக்கு தெரியும், நீ முதல்ல ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக வேகமா ஃப்ரெண்ட் ஜாரா ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்றாங்க. இவங்க தடுக்கிறதுக்காக வரும்போது திரும்பன்ற மாதிரி 2 போட்டோ எடுத்துடுறாங்க. இவங்க ஃபேஸ் வராத மாதிரி 2 போட்டோ எடுத்துடுறாங்க. இந்த போட்டோவை அப்லோட் பண்றதுக்கே எத்தனை பேர் வந்து சேர்றாங்க பாரு, உனக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜாரா பொண்ணு சொல்றா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லலிதா மேடத்தோட அக்கௌண்ட்டை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. மேடம்னு எதனால சொல்றாங்கன்னா, ஒரு டைம் இவங்களோட ப்ரொஃபஸரா இந்த மேடம் இருந்திருப்பாங்க போல. இந்த மேடமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இந்த லலிதா மேடத்தோட ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு கேமராமேன் மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. சில வீடியோல அவருமே கூடலாம் வராரு. 4000 5000 பேருக்கு மேல இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறது இந்த வைஷுக்கு
வைஷுக்கு தெரிய வருது இவங்க காரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்க லைஃப் ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் பாக்குற வைஷு நம்மளும் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு மேல இருக்கவர்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு வச்சிருப்பாங்க. கம்பெனி சார்பில் இருந்து காசு தரதுக்கு லேட் ஆகுமா, வேணா என்னோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து உனக்கு காசு தரேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசுறதுல பெருசா இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு பேசாம இந்த சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே 2 போட்டோ போட்டாங்கல்ல, அதுக்கு ஏதாவது லைக் வருமான்னு எடுத்து பாக்குறாங்க. பெருசா எந்த ஒரு லைக்கும் வரல. சரி புதுசா போட்டோ போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ஆட்டா போடலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு கொஞ்சம் ஆட்டா இவங்க போஸ்ட் வந்து போட்டோ போடுறாங்க. இந்த போட்டோ போட்டோனே இவங்களுக்கு லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எகிர ஆரம்பிக்குது. நிறைய பேர் இவங்க போஸ்ட பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு ரீச் ஆகுது, இதை தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மாவும் காசை ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் போடுறேன், மீதி அமௌண்ட்டை ஒரு மாசத்துக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. இவங்க ஃபேஸை ஒரு மாஸ்கை போட்டு மறைச்சுக்கிறாங்க. இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால ஜாரா கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஜாராவும் நிறைய டிப்ஸ் சொல்லி தராங்க. அது என்னன்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு மொத்தத்தையும் காட்டிடக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே மாசத்துல உன்னை விட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டீஸ் பண்ணணும், அப்பதான் விரும்பி ஒவ்வொரு மாசமும் சப்ஸ்கிரிப்ஷனை போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே ஜாரா கிட்ட எப்படிலாம் டீஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிறாங்க. சோ இப்படி பண்றது மூலியமா நிறைய பேர் இவங்களை சப்ஸ்கிரைப் பண்றாங்க. இவங்களுக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களுமே அப்பப்ப அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கடனை ஒரே மாசத்துல இவங்க அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா இப்ப ஜாரா விட இவங்க தாண்டி போயிடுறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் போல. ஜாரா இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சிலர் இருக்கதான் செய்வாங்க, இக்னோர் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்றாங்க. இப்ப வைஷு வேற ஒரு சந்தேகத்தை கேட்கறாங்க. ஆக்சுவலா ஓரளவுக்கு தான் நம்ம போஸ்ட் எல்லாம் தர முடியுது, அதுக்கு மேல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மூலியமா நம்மளோட போஸ்ட் எல்லாம் தடுத்துறாங்க. ஏதாவது டார்க் வெப் மாதிரி இருக்கும்ல, அதுல போட முடியுமா, இன்னும் நிறைய காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. வைஷு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ உன்னோட கஷ்டத்தை தீக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்துக்குள்ள வந்த, ஆனா இப்ப என்னடானா என்னை விட நீ மோசமா போனோம்னு நினைக்கிற, இதுல சம்பாதிக்கிற காசை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதை விட்டுரு, அதுதான் உன் லைஃபுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஜாரா நம்ம மேல பொறாமப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வைஷு யோசிக்கிறாங்க. இதை விடக்கூடாது, இது மூலியமா நிறைய காசு சம்பாதிக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கும் போனோன்ற மாதிரி வைஷு ஒரு கணக்கை போட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன எப்ப பாரு இதை பத்தியே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஜாராக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது. இப்ப வைஷு இருக்காங்கல்ல, மெம்பர்ஷிப் லைவ் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த லைவ்ல ஒரு நபரு நீ யாருன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. ஏற்கனவே ஸ்டாக்கிங் பண்ற நபர் தான் இப்படி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றதை அவர் கிரியேட் பண்ணி ஏஐயா போட்டிருக்காரு. இவனுக்கு எப்படி நம்ம ஃபேஸ் தெரிஞ்சதுன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஜாரா கிட்ட இதை பத்தி சொல்லும் போது, ஜாரா நீயும் பக்கத்துல இருக்கியான்ற மாதிரி அவன் சாட் பண்றான். இவங்க பண்றதை பத்தி எல்லாம் புட்டு வைக்கிறான். அவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. இவனுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரிஞ்சதுன்னு யோசிக்கும் போது அவனே அதுக்கான காரணத்தை சொல்றான். இவங்க நிறைய பார்சல் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அதுல ஒரு இடத்துல கோடு இருக்கும், அந்த கோடு மூலியமாவே இவங்களோட அட்ரஸ் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே எங்களை பத்தி வெளியெல்லாம் சொல்லாத, நாங்க வந்து மறைமுகமா தான் இதை பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் இதெல்லாம் வெளிப்படுத்தாத அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் வெளிப்படுத்தாம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் வைஷு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது அவன் பாக்குற மாதிரி இவங்க ஒவ்வொன்னா கலட்டி காட்டணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். வைஷுவும் ரொம்ப பயப்படுறாங்க. ஜாரா வேற வழி இல்ல, இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வைஷுவும் அந்த இடத்துக்கு பண்றதுக்காக வந்துடுறாங்க. அதாவது லைவ்ல வச்சே அப்படி பண்ண சொல்றான் போல. அவன் பண்ண சொல்றதெல்லாம் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ற மாதிரி இருக்கு. இவங்களுமே ரொம்ப தயங்கி அவன் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் சொல்றதை இவங்களால பண்ண முடியல. இது மட்டும் வேணான்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட இவங்க தனிப்பட்ட முறையில கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜாரா கிட்ட அவன் மிரட்டிட்டு இருக்கான் போல. இவங்களுமே அவன் சொல்றதை பண்ணலான்ற மாதிரி பண்றதுக்காக வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் ஸ்டாப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஜாரா கிட்ட சொல்லிடுறான். அதனால ஜாரா இருக்காங்கல்ல, போதும்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன்னை பார்க்கணும், உன் வீட்டு வாசல் கிட்ட தான் இருக்கேன், வந்து என்ன பாருன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஜாராவும் நம்ம போக வேணாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வைஷு சொல்றாங்க.
சரி அவனை பார்க்கலான்ற மாதிரி இவங்களோட வீட்டு வாசல் கிட்ட வந்தா அந்த இடத்துல பார்த்தா லலிதா மேடம் தான் இருக்காங்க. என்ன லலிதா மேடம் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே குழம்பி போயிருக்காங்க. என்ன நான் வந்திருக்கேன்னு ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல, நான் தான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி லலிதா சொல்றாங்க. மேடம் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்க எதுக்காக எங்களை பிளாக்மெயில் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப லலிதா பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், அதை தாண்டி நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணலாம்ன்ற மாதிரி இவங்களை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இவங்கள ரொம்ப மோசமா ஹஸ்பண்ட் இறக்கி இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை தப்பா பேசி துரத்தி விட்டுருப்பாரு. இதை தாண்டி வெளிநாட்டை சேர்ந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இங்க ஒரு டீலுக்கு வாங்கன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. அங்க வச்சு எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்க இருந்து வந்திருப்பாங்க. சோ இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, நான் ரொம்ப ஆழமா போயிட்டேன், நீங்களும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க, இதுல சம்பாரிச்ச வரைக்கும் சம்பாரிச்சீங்களா, அதை இன்வெஸ்ட் பண்ணீங்களா, வேற வழியை பாருங்க, அதை விட்டுட்டு இதை தொடர்ச்சியா பண்ணணும், இதுலயே அடுத்த லெவல் போகணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்க உயிருக்கே ஆபத்து வரும், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதை தாண்டி நீங்க தான் முடிவெடுக்கணும், பண்ண போறீங்களா இல்லையான்றதை முடிவெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வைஷுவும் இவங்க சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க. திரும்பி பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி மாஸ்க வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் வேணான்ற மாதிரி அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த முத கதையை நமக்கு முடிக்கிறாங்க. ரெண்டாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்து அதை வீடியோ எடுத்திருப்பாரு போல. இப்ப அதை வச்சு மிரட்டி இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், வீடியோவை லீக் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு கடவுளோட கோயில் மாதிரிலாம் இருக்கு. அந்த கடவுளை காமினின்ற மாதிரி எல்லாருமே கூப்பிடுவாங்க போல. இவர் போன் பேசிட்டு இருக்கும் போது அந்த நதி பகுதியில யாரோ குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த குளிச்சிட்டு இருக்க பொண்ணு வேற ஆட்டா இருக்காங்க. இவரை பார்த்து பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து சிரிக்கலாம் செய்யறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்து சிரிக்கிறாங்க. இவருமே சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறாரு. அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா மாறுறாங்க. இவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு போல. அது மூலியமா இவன் கதையே முடிக்கிறாங்க. பொண்ணுங்களை இப்படிதான் மிரட்டுவியா, சாவுடா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவன் கதையை முடிச்சிடுறாங்க. இங்கதான் காமினி அப்படின்ற மாதிரி இந்த கதையோட டைட்டில போடுறாங்க. இப்ப கிருஷ்ணான்ற ஒரு டைரக்டரை காட்டுறாங்க. இவர் கதை எழுதுறதுக்காக இந்த கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் போல. மச்சான் சீக்கிரமா கதை எழுதிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் வராரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு, நீ பாட்டுக்கு கண்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும், இவர் உனக்கு வேண்டியதெல்லாம் காட்டுவார்னு ஒரு பெரியவர் கிட்ட சொல்றாரு. அந்த பெரியவர் எல்லா ஏற்பாடும் இவருக்கு பண்ணி தராரு. இந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் கதை எழுதுறதுக்காக தானே வந்தாரு. இப்ப கதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கதையே தோண மாட்டேங்குது. ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி இவருமே வீட்டு வாசல் கிட்ட வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பகுதியில காமினி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த காமினி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருமே யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காலையில நேரம் அந்த பெரியவர் கிட்ட நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரெட் கலர் சாரி கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நீ காமினியை தான் பார்த்திருக்க போலன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. யாரு காமினின்னு கேட்கும்போது இவருமே சில பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. அதாவது காமினியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனால ஏமாத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பா. அவ பழி வாங்குறதுக்காக இப்ப ஆவியா நடமாடிட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த காமினி வந்து காப்பாத்துவான்ற மாதிரி இந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. அதனால்தான் அவளை கடவுள் மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாம் ஒரு 10-15 வருஷமா தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப நைட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவருமே அந்த காமினியை பார்த்து பயப்படுறாரு. காமினி காமினி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கூட வந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இவ காமினி கிடையாது தம்பி, இவளோட பேரு ரதி அப்படின்றது, இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இவங்க தான் ரெட் சாரி கட்டி நைட்டு நடமாடிட்டு இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன உளறிட்டு இருக்கீங்க, நாளா ரெட் சாரி கட்டினது இல்ல, நைட்லாம் நான் எதுக்கு வெளியே வர போறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெட் சாரியில பார்த்தது யாருன்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப காமினியோட பிளாஷ்பேக்கை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த கதையில ஹீரோவா இவரை வச்சுக்கிறாரு. காமினியை பொறுத்த வரைக்கும் இவரோட லவ்வர் மாதிரி கொண்டு வந்துடுறாரு. காமினியை பொறுத்த வரைக்கும் நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் உன்னை நடிக்க வைக்கிறேன்ற மாதிரிலாம் ஏமாத்தி பழகிட்டு இருக்காரு. இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக நடிக்க வைக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துறாரு. இந்த மாதிரி கதை எழுதுனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் கதையா யோசிச்சு பாக்குற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ரதின்ற மரத்தை வெட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அங்கதானே உட்காந்து கதை எழுதுறாரு. குறுகுறுன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் அடிக்கடி குறுகுறுன்னு பாக்குறத அவங்களுமே கவனிப்பாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்னையே பார்த்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்னையே பார்த்துட்டு இருந்த தொலைச்சிருவன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து போறாங்க.
இவர் என்ன சொல்றாருன்னா, நான் படம் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன், என்கிட்ட இப்போ ஒரு கதை கூட இருக்கு, அந்த கதையை படமா பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க அதுல நடிச்சா கரெக்டா இருக்கும், நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு போட்டோ ஷூட் மட்டும் பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்ற மாதிரி இவங்க போறாங்க. இப்ப ரதியை தேடி வீட்டுக்கிட்ட வரும்போது ரதி இருந்திருக்க மாட்டாங்க. பெரியவர்கிட்ட விசாரிக்கும் போது அவ அப்படிதான் தம்பி, அவளோட அக்காவை இழந்துட்டால, அதனால அடிக்கடி காட்டு பகுதியில உட்காந்து ஃபீல் எல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இவர் திரும்பி அந்த ரதியோட வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணும் போது அக்கா கூட சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ இருக்கு. அக்காவும் யாரவரையே இவங்கள மாதிரியே தான் இருந்திருப்பாங்க போல. இப்ப இவர் காட்டு பகுதியில வரும்போது அவங்க அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ரதி கேக்குறாங்க. எங்க போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் வாங்கன்னு சொல்றாரு. சரி வரன்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. சொன்ன மாதிரியே இவங்களுமே இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவருமே சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப Dress மாத்தி எடுத்தா நல்லா இருக்கும், இந்த Dress மட்டும் மாத்திட்டு வரீங்களான்னு கேக்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுமே ரூமுக்கு போய் Dress எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாட்டான ஒரு Dress தான் தந்திருப்பாரு போல. இப்ப அந்த Dressல இவங்களுமே வந்துடுறாங்க. இவருமே சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. வந்திருக்கிறது அந்த காமினின்ற பேயா இருக்கும். இவர் தப்பானவர்னு புரிஞ்சுதான் காமினி வந்திருக்கு போல. இப்ப காமினி ஒரு ஸ்டேஜ்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப காமினி இவரோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கும் போது இவர் சட்டுன்னு இவங்களை விட்டு விலகிடுறாரு. இல்ல நான் நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதாவது சினிமாவால காமினின்னு ஒருத்தங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்கல்ல, அதை இந்த உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக வந்தேன், உங்களை வச்சு சொன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, வேணான்ற மாதிரி தடுக்கிறாரு. இவன் நல்லவனா இருக்கானேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த காமினி சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்குள்ள அவ எங்க போனா அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி எதுக்காக நீ கிளம்பிட்டன்ற மாதிரி கேக்குறாரு. எது கிளம்பிட்டனா, நான் முதல்ல வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப மறுநாள் நேரடியா மீட் பண்ணி அவங்க கிட்ட நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்ல உண்மையிலேயே நடந்தது, என் படத்துல நீங்க தயவு செஞ்சு நடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் அடிக்கடி இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறத ஊர்ல ஆட்கள் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, இப்ப தடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஊர் தலைவருக்கே இந்த பொண்ணு மேல ஏதோ கண்ணு இருக்கு போல, அதனால இவருமே வேணும்ட்டே இந்த இடத்துல கிருஷ்ணாவை அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த ஊர் தலைவரால இந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்றத கிருஷ்ணா புரிஞ்சுக்கிறாரு. நான் இங்க இருந்து போகும்போது இவளையும் கூட்டு போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி கூட்டு போகும்போது அவங்க பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால இவருமே காமினி கிட்ட வேண்டதுக்காக வராரு. நீ உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு முக்கியமான விஷயத்த வெளியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இவர் கிளம்புறாரு. சோ இப்ப நைட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. அவங்களுமே நம்பி வந்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்புற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஜீப் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. சோ இந்த வழியா தான் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கேயே நிக்கலான்ற மாதிரி ஊர் தலைவரும் அவரோட ஆளுங்களும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. வந்தா அட்டாக் பண்ணிடலான்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க நின்னுட்டு இருக்க இடத்துக்கு காமினி வந்துட்டு இருக்காங்க. காமினி குளத்துக்குள்ள தானே இருப்பாங்க, குளத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரதி தான் வந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா வந்திருக்கிறது காமினி. இவங்க எல்லாருமே லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் தப்பானவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் காமினி வந்திருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த கூட்டத்துல இருக்க பெரியவர் மட்டும் ஷாக் ஆகுறாரு. இது ரதி கிடையாது, காமினி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப காமினி யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலா காமினி பார்க்க ரதி மாதிரியும் ரதியோட அக்கா மாதிரியும் இருக்காங்க. ஆனா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களா இருப்பாங்க. இந்த காமினி யாருன்றதெல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற ஆண்களை சாவடிப்பாங்க போல, இவங்களையும் சாவடிக்கிறாங்கன்னு காமிச்சு கதையை முடிக்கிறாங்க. மூணாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே சூர்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸி தான் ஓட்டிட்டு இருக்காரு போல. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது கூட வேலை பார்க்குற எல்லாருமே ஒரு பப்பு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க ஏன்டா வெயிட் பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஏதாவது ஒரு பொண்ணு கொஞ்சம் போதையில வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாம்னு நினைச்சு அதுக்கு நம்மளை கூப்பிட்டானா அந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏண்டா ஒரு பொண்ணு மனசார நம்மளை லவ் பண்ணும், அதுக்கப்புறம் தான்டா அதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா கிளம்புன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே சூர்யாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பப்புக்கு நிலான்ற ஒரு பொண்ணு வராங்க. இப்ப வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இவங்க உள்ள போயிருப்பாங்க. இந்த நிலாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல vlogsலாம் பண்ணுவாங்க போல, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிலாவை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல பெருசா நம்பிக்கை இல்ல போல, யாருமே என்ன அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணல, அப்படி ஒருத்தனை பார்த்தா கண்டிப்பா நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த நிலாவை பொறுத்த வரைக்கும் ரிப்பேருக்காக ஒரு இடத்துல கேமராவை தந்திருக்காங்க போல. இந்த டைம்க்குள்ள வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடையில இருந்து போன் கால் வருது. சாரி நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. இவங்க பைக் டாக்ஸி தான் புக் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பசங்க எல்லாம் சந்தோஷமா பாக்குறாங்க. அங்க இருக்க சூர்யா இருக்கார்ல, இவங்க நிலா இவங்களோட vlogலாம் நான் பாத்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பைக் டாக்ஸி தான் புக் பண்றாங்க, அது சூர்யாக்கு தான் வந்திருக்கு. மச்சான் இன்னைக்கு உனக்கு தான் லக் அடிச்சிருக்குடா, எப்படியாவது உசார் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பர்சனலா பிடிக்கும், அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. நீ எப்படியும் அவ கிட்ட பேசும்போது சொதப்பிடுவ, எப்படிலாம் பேசணும்ன்றத நான் உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி இங்க இருக்க ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்காம சூர்யா இருக்கார்ல, இவங்கள பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இவங்களுமே ஒரு இடத்துல கேமராவை உடனே வாங்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய்க்கலாம் மேடம், நீங்க vloggerன்னு எனக்கு தெரியும், நான் உங்களோட ஃபேன்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ தெலுங்கு vlogலாம் பாப்பீங்களான்னு கேட்கும்போது ஆமா மேடம் பாப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா போனோம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேகமா பைக்ல கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இந்த கதையோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா 10 நிமிஷத்துல போற தூரத்துல தான் இருக்கும். அதுக்குள்ள என்னடா பேசுறது அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. டே மச்சான் எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிரு, இப்ப பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவள முன்னாடி உட்கார வச்சுட்டு போனோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இவருமே முன்னாடி உட்கார வச்சுட்டு வண்டியை ஓட்டினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல வேகமா ஏத்துற மாதிரி போறாரு. ஆனா நல்ல வேலையா கடைசி நேரத்துல ஸ்டாப் பண்ணிடுறாரு. மவனே ஏத்தணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே முறைச்சு பாக்குறாங்க. இப்ப இவர் வேற ஒரு பக்கம் போறாரு. எதுக்காக தப்பான ரூட்ல போற, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லங்க என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு பொருளை தந்துட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு பயம் வருது. ஒழுங்கான ரூட்டுக்கு போ, இந்த ரூட்டுக்கு போனா நான் கத்துவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வண்டியை நிறுத்தணும்னு இவங்க இஷ்டத்துக்கு கத்தலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே என் வீடு தாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட தங்கச்சியும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி எனக்கான திங்ஸை வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது எங்க உண்மையிலேயே தங்கச்சி தான் நம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி இவன் என்னோட அண்ணன் இல்லன்ற மாதிரி கொஞ்சம் விளையாடலாம் செய்யறாங்க. ஆனா தங்கச்சி தான், அதே மாதிரி அம்மா தான்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்ப தங்கச்சிக்கு பொருள் எடுக்கலாம்னு நினைக்கும் போது வில்லங்கமா சில பொருள்லாம் இருக்கு. அதை பார்க்குற இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சிக்கான பொருளை எடுத்து தந்துடுறாருல, அதே மாதிரி அம்மாவும் வந்து டீ குடிச்சிட்டு போமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல ஆண்டி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பொருளை வாங்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவருமே சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. கடைக்கு சீக்கிரமா வந்தா கேமராவை வாங்கிக்கலான்ற மாதிரி அவர் சொன்னாரு பாத்தீங்களா. இவங்க கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க, அதனால அவர் கடையை சாத்திடுறாரு. இதுக்காக தான் சீக்கிரமா வரணும்னு சொன்னேன், லேட் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அதே மாதிரி ட்ரை பண்றதுக்கு நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு வேண்டிய வீடியோவை இன்னைக்கு நைட்டு நிறைய எடுத்தா என்ன, உங்க டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ என்ன இன்டைரக்டா டேட்டுக்காக கூப்பிடுறியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் டேட்டுக்காக கூப்பிடல, அப்படியே தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சரி ஓகே போலான்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. பக்கத்துல நிறைய கடை இருக்கும் போல, அந்த கடைக்கெல்லாம் கூட்டு போக சொல்றாங்க. இப்ப நிறைய கடைக்கு போறாங்க, நிறைய டிஷ் எல்லாம் இவங்க டேஸ்ட் பண்றாங்க. அது எல்லாத்தையும் vlog மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியா இவர்கிட்ட பேசிக்கிட்டே இவங்க டிராவல் பண்ணும்போது நான் கொஞ்ச நேரம் பைக்கை ஓட்டவான்னு கேக்குறாங்க. ஓஹோ ஓட்ட தெரியுமா, ஓட்டுங்கன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரம் இவங்களுமே ஏடகுடமா ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப பைக்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருது போல, நான் சரி பண்றேன்ற மாதிரி இவருமே ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தோன்னே இவங்களுமே அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. பாத்துடி எல்லா பசங்களும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுவாங்க, ஆனா தப்பானவங்களா இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. நீ அங்கேயே இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவர்கிட்ட சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இல்ல ஃப்ரெண்டு வரதா சொல்லிட்டா, நான் கிளம்பி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களோட நம்பர் எல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல, சரி கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நடுவுல ஒரு பொருளை பார்த்து ஷாக் ஆனாங்கல்ல, எங்க அது என் பொருள் இல்லங்க, டெலிவரிக்காக வந்த பொருள் அப்படின்ற மாதிரி இவருமே புரிய வச்சு அனுப்பி விடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட கார்ல இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சூர்யா இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பைக்கை சரி பண்ண முடியல, அதனால ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. எங்க சன்ரைஸ பார்க்கணும் நீங்க ஆசைப்படுவீங்கல்ல, பக்கத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்ரைஸ் வரப்போதுங்க, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிலா போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நிலாவும் இவரும் சேர்ந்த மாதிரி சன்ரைஸ பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இப்ப இயர்லி சன்ரைஸ பார்த்து ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த மொமெண்ட்ல நிலாக்கு கிஸ் பண்ணும் போல தோணுது. அதனால சூர்யாவை கிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்க ரெண்டு பேருமே ரூம் எடுத்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டாவும் இருந்து முடிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது சூர்யா இல்லாம இருக்காரு. இவங்க மட்டும் தான் இருக்காங்க. சூர்யா அதுக்குள்ள எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தோன்னே இவங்களுமே ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் எவ்வளவு சொன்னேன், பசங்களாம் அப்படிதான் வேலை முடிஞ்சோன்னு கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளவுதான் அவன் நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பான், நீயும் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சூர்யா நம்மள லவ் பண்ணலையா, நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விலாம் வருது. சரி கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. ஆனா உண்மையில சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாரு. இப்ப பொருளை வாங்கிட்டு வாசல் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல கார்ல ஏறி கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. என்ன இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா, நம்மள ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அவ உன்னை யூஸ் பண்ணிருக்காடா, இப்பெல்லாம் போய் பேசினா கண்டுக்கவே மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கண்டுக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ்ல சூர்யா வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. இவன் வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி காரை விட்டு இறங்கி முதல்ல கொஞ்சம் கோவப்படுற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சூர்யா இருக்கார்ல, உங்களுக்கு இதை வாங்குறதுக்காக தான் நான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வாங்குறதுக்கு போனியான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு கேட்கும் போது நீங்களே ஓபன் பண்ணி பாருங்கன்ற மாதிரி கிஃப்ட் மாதிரி தராரு. இவங்களுமே அதை வாங்கி வேகமா ஓபன் பண்றாங்க. நைட்டு நேரம் ஒரு கேமராவை எப்படியாவது வாங்கிடணும்ன்ற மாதிரி நினைச்சாங்க பாத்தீங்களா, அதை தான் இவர் வேகமா போய் வாங்கியிருக்காரு போல. காசு கொஞ்சம் அதிகமா இருக்குமே, காசுக்கு என்ன பண்ணன்னு கேட்கும்போது என்கிட்ட சம்பள காசு இருந்ததுல அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப நிலா இருக்காங்கல்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்களோட லவ்வை வெளிப்படுத்துறாங்க. இதை தாண்டி இவங்கள பொறுத்த வரைக்கும் என் கூடயே நீ வந்துடுறியா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணலாம், ஏன்னா கொலாபரேஷன் மூலியமா எனக்கு நல்ல ரெவன்யூலாம் கிடைக்கும், உனக்குமே நான் ஷேர் மாதிரி தரேன், நீ எனக்காக கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அக்ட் பண்றாங்க. சரி பாப்போம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல போகும்போது சூர்யாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. நமக்கு உண்மையா ஒருத்தன் கடஸ்டான்ற மாதிரி சந்தோஷமா போறாங்கன்னு காமிச்சு இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த 3 கதையில என்ன கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.